சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஓகேங்களா? ரெண்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஐம் நாட் வெல் ஃபார் டுடே, ஓகே. ஸோ ரீசன்னால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வீக் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி தனித்தனியாக பார்க்கல, ரெண்டுமே ஒரே வீடியோவில் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், வீக்லி எக்ஸ்பெரி உங்களுக்கு போய்ட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட்டு 12 ஹையர் டைம் ஃப்ரேமே சூஸ் பண்ணுங்கள். 12 மந்த் சார்ட்டு சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா ட்ரெண்டு என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு, ஓகேங்களா? ஓவரால் வந்து மார்க்கெட் நமக்கு சைட்வேஸ் மார்க்கெட். இது ஹை, ஓகேங்களா? 26,400 நியர் ஹை நமக்கு. இது எல்லாமே என்ன பண்ணுங்கள், ஐட்டம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லோவெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், போய்ட்டு 3 மந்த் சார்ட்டு அது மந்த்லி சார்ட் மாற்றுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு ட்ரெண்டு தெரியுதா? ஸோ நமக்கு இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டு இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இது சப்போர்ட் நமக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் ஹை உங்களுக்கு. மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த ஹை டு இந்த லோ இது உள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுங்க, ஓகேங்களா? ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நமக்கு நேற்று மார்க்கெட் எங்கே வந்திருக்கும் கரெக்டாக 1.69 23,057 வந்திருக்கும், ஓகேங்களா? இன்னையோட மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, ஸோ இதுக்கு பிலோ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகலாம், மார்க்கெட்டு இதுக்கு 0.69, ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 23,057, ஓகேங்களா? இதுக்கு பிலோ இருக்குது அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகலாம், அடுத்த லெவல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 22,668 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா? சின்ன ஒரு அனாலிசிஸு. இல்லை அப்படின்னா இங்கேருந்து டார்கெட் வந்து நமக்கு ஃபிப்போட ரீடெஸ்ட்மெண்ட்டில் டார்கெட் கொடுங்க உங்களுக்கு. ஆஃப்டர் வந்து இது மந்த்லி சார்ட்டாக நமக்கு எங்கே வியூ ஆகும்னா டே சார்ட்டில் வியூ ஆகும். டே சார்ட்டில் பையர்ஸ் வந்துருப்பாங்க, ஓகேங்களா? இந்த லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் சின்ன ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். கேப் அப் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. இதோட டார்கெட் என்ன அப்படின்னா, ஃபிப்போட எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, ஃபிப் எக்ஸ்டென்ஷன் நமக்கு டார்கெட் டூல் கொடுங்க. டார்கெட் டூல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 24,584, ஓகேங்களா? அது வரைக்கும் போகலாம். இல்லைனா 24,295. ஸோ அந்த மூமெண்ட் 24, 23 இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டார்கெட் வர்றப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பிட்வீனில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து நமக்கு இன்னுமே இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா இது உள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணலை அப்படின்னா 23,058 23,000 லோ எவ்வளோ 23,058 ஹை எவ்வளோ 23,751 23,751. ஓகேங்களா, இந்த லெவலுக்குள்ளே இருக்க சான்சஸ் இருக்கும். ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் இருக்கும். ரீடேஸ்மெண்ட் அண்ட் சைட்வேஸ் இந்த இந்த ஜோனில் தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்தது தான் இந்த லோ இந்த ஹை. ஓகேங்களா, இதில் சைட்வேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இதை ஒரு என்ன பண்ணுவோம்னா ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஃப்ளாக் பேட்டர்னில் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி செக் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்றோட ட்ரேடிங் செக்ஷன் ஆக்சுவலாக. ஓகேங்களா, மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு பியூராக சைட்வேஸ் மார்க்கெட். ரேஞ்ச் பவுண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு 54,891 ஓகேங்களா. ஹை உங்களுக்கு 54,891. லோ எவ்வளோ 53,57. இது மார்க்கெட் வந்து இதுக்கான டிஃப்ரெண்ட் என்னென்னா 800 பாயிண்ட். மார்க்கெட் வந்து இந்த 800 பாயிண்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் வந்து டே சார்ட் ஆர் 4 hour சார்ட் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நாங்களாம் இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் இது உள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட் கொடுத்தீங்கன்னா வீக்லி சார்ட்டை ஒரு மந்த்லி சார்ட்டில் போய் பாருங்கள். வீக்லி சார்ட் கொடுக்குறேன் நான். வீக்லி சார்ட் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது ஆக்சுவலாக லாஸ்ட்டு 4-5 வீக்ஸாக வந்து மார்க்கெட் இந்த லெவல்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னாலும் ஒரு ரீடேஸ்மெண்ட் கொடுங்க ஹை. ஓகேங்களா, இந்த லோ 0.69 நேர். ஓகேங்களா, 53,835 பேங்க் நிஃப்டி லோ. ஓகேங்களா, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா வரலாம், இல்லைனா மறுபடியும் பைட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த லெவல்ஸை மட்டும் எடுத்துக்கங்க. பிலோ அதுக்கான டார்கெட்டு என்ன இருக்கோ அந்த டார்கெட் லெவல்ஸில் எடுத்துக்கங்க. ஏன்னா நமக்கு மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இல்லை ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் பவுண்டு இவ்வளோ தான் இருக்குது. 53,057 54,800 ஆனால் உங்களுக்கு நியரஸ்ட் வந்து ஒரு 1,800 பாயிண்ட் லெவலில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லைனா இது உள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட்லேயும் கொடுங்க. லாஸ்ட்டு 2 monthஸோட லெவல்ஸ் இது உங்களுக்கு அப்படியே டே சார்ட்டில் மூவ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இங்கே டே சார்ட்டில் நீங்கள் பார்க்குறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா இது லோ ஹை லோ ஹை. ஓகேங்களா, ஓகே ஒரு பேட்டர்ன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னாலும் வெஜ் பேட்டர்ன் தான் ஃபார்மேஷன் ஆகும்.
ஸோ இந்த இது உள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகலாம், மறுபடியும் இல்லைன்னா டவுன் டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக டவுட்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேணும் அப்படின்னா மெயில் ஐடி இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.